ஸோ ஹை கைஸ், வெல்கம் பேக் டு லால்தி மிச்சல். ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட். ஸோ ரீசெண்டாக நான் வந்து போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ யாருமே பார்க்கல. ஸோ அதுக்கு ஆன்சரும் பண்ணல. ஸோ அது அவங்க தப்பு இல்லை. ஸோ என் தப்பு தான். ஸோ அது ஏன்னா நான் அது கரெக்டாக க்ரியேட் பண்ணல. அது இட்ஸ் மை மிஸ்டேக். பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கல தான் இருந்தேன். பட் இப்போ இந்த வீடியோ மூலமாக கேட்குறேன். ஸோ உங்களுக்கு நான் என்ன வீடியோ போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மைன்கிராஃப்ட் போடணுமா, அப்படி இல்லைனா GTA Vice City போடணுமா? ஏன்னா எங்கிட்ட 2 கேம் இருக்குது. ஸோ மைன்கிராஃப்ட்டுக்கு பதிலாக அது கிராஃப்ட் பண்ணுற ஓகேவா? ஸோ உங்களுக்கு தோன்றதை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட சேனலுக்கு இப்போ சப்போர்ட்டே இல்லை. ஸோ கொஞ்சம் வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. அதனால் மறக்காமல் நான் ஒன்றுமே உங்கள்கிட்ட கேட்கல. ஸோ ஒரு லைக், ஓகே, ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்குல. ஸோ நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க, பட் யாருமே லைக் பண்ணிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட்லாம் ரெண்டாவது. எனக்கு ஒரு லைக் மட்டும் ஒரு வீடியோ கொடுங்க. ஸோ மோட்டிவேஷன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், ஒரு லைக் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தோணும். நீங்கள் சும்மா பார்க்குறது மூலயமா மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேவா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அப்படி இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி போடுறது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நம்ம வந்து மைன்கிராஃப்ட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கேம் தான் போகிறோம். ஸோ இது வந்து மைன்கிராஃப்ட்டுக்கே டஃப்பு கொடுக்கும் ஓகேவா? அந்தளவுக்கு இந்த கேம் இருக்கும். ஸோ நான் வந்து காட்டுறேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, நான் வந்து இப்போ வந்து டேரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஒரு எடுத்த உடனே நம்ம கொண்டு போய் ஃபாரஸ்ட்டில் போய் திணிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, ஃபாரஸ்ட்டில் தான் நீ சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டில் போய் கொண்டாவது நிப்பாட்டி வச்சுருக்கானுங்க. என்ன பண்ணுறது? சரி, ஓகே, நம்ம இந்த இடத்துல வந்து தப்பிக்க பார்க்கலாம். அதாவது தப்பிக்கிறது இல்லை, சர்வே பண்ண பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் மறந்துடுச்சு எனக்கு. என்னென்னா மைன்கிராஃப்ட் வந்து நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன். அது எப்படின்னு தெரில, பட் ஒரு சின்ன வயசு விளாண்டுருக்கேன். ஸோ அந்த ஒரு ஞாபகம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி மைன்கிராஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு கேமை கண்டுபிடிச்சா சரியான கேமு. மைன்கிராஃப்ட் அளவுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, இந்த கேமில் வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மைன்கிராஃப்ட்டில் இந்த பிங்க் கலர் ஒரு ட்ரீ வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த வர்றதுக்கு முன்னாடி இந்த கேமில் வந்துருக்கு. நான் அதை எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரில, பட் அதான் உண்மை. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஸோ பெருசாக நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கல. ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு நான் ஒரு சின்ன லைக் தகவல் வைக்கிறேன். ஒரு 10 லைக் ஓகேவா? ஒரு 10 லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள். ஓகே, நான் வந்து இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. ஸோ நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா அடுத்தடுத்து நிறைய வீடியோ வரப்போது. பார்ட் 2 வேணுமானு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த இடம் வந்து நமக்கு செட் ஆகுது. ஏன்னா இது ஒரு தனி தீவாக தான் இருக்குது. நமக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வீடை கட்டி அந்த இடத்துல சர்வே பண்ணோம். மாடு, ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடு அப்படியே ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. மாடு கற்று அது அப்போ தான் நீ மாடு. ஓகே, பசு மாடு தான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போம். அதோட குட்டி, ஓகே, மாட்டோட குட்டி நல்லா தருக்கு. ஓகே, நைஸ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து கிராஃபிங் போவோம். ஸோ நம்மளோட கிராஃபிங் வந்து ஆரம்பிச்சிடலாம். முதல் எடுத்தோட நம்ம கிராஃப்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கிராஃப்டிங் டேபிள். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஸ்டிக்கர் கிராஃப்ட் பண்ணணும். அதுக்கடுத்து ஆக்ஸ், நமக்கு தேவையான டூல்ஸை கிராஃப்ட் பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான கிராஃப்ட் பண்ணிங்க. எனக்கு ஒன்றும் சொல்லப்போ எல்லாம் மறந்துடுச்சு. பேரே எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. மாடை பார்த்தோன்னே தான் எனக்கு அடுத்த விஷயம் ஞாபகம் வருது. அதுக்கடுத்து பெட்டை க்ரியேட் பண்ணணும். நிறைய வேலை இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பன்னிக்குட்டி நிற்கிது. ஓகே, நம்ம வந்து நமக்கான தேவையான ஒரு டூல்ஸ், அதாவது ஆக்ஸ், பிக்ஆக்ஸ், அதுக்கடுத்து ஒரு சில விஷயங்கள் ஓகேவா, அதெல்லாம் தேவைப்படும். இது ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டுறேன். பிகாஸ் அடுத்து பண்ணுவோம். ஸோ இருங்க, நான் அடுத்த தீவுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். வேணா அடுத்த தீவுக்கு போய் கண்டினியூ பண்ணேன். நான் ஒரு போட்டு உருவாக்கணுக்கு அப்புறம் தான் அந்த தீவுக்கு போக முடியும். ஓகே, போகலாம், ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம வந்து போட்டை போட்டு நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி கடலுக்குள்ளே மீன்லாம் இருந்துச்சு. ஸோ அதான் காட்ட வந்தேன். ஓகே, போட்டு இங்கே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து அது மேலே உட்காந்துடலாம். அப்படியே ஒரு பயணத்தை போட்டு போக ஆரம்பிக்கலாம். ஸோ கொஞ்சம் சேடாக தான் இருக்கேன். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் தொண்டை ப்ராப்ளம் ஓகேவா? அது வந்து அப்படி தான் இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கே ஒரு தீவு, பக்கத்தில் தீவு சொல்ல முடியாது. இது ஒரு தனியாக இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கான ஏற்ற மாதிரி ஒரு இடம் இருக்கா, இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த இடத்துக்கு சீக்கிரம் போய் நம்ம வந்து இந்த இடத்துல நமக்கான தேவையான விஷயங்கள், ஒரு வேளை இந்த இடம் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதையும் இந்த இடத்துக்கு வந்தால் செக் பண்ணணும். போட்டோவோட ஓகே, உடச்சாச்சு. ஐயோ, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, மூச்சு வாங்குதே, என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ வந்து இதுக்காகவே நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு தான் பார்க்கணும். இங்கே ஒரு பன்னிக்குட்டி இருக்குது. எனக்கு ஒரு வழியில் உனக்கு கொண்டு தான் அவனுக்கு சாப்பாடுக்காக மன்னிச்சிரு பன்னிக்குட்டி, சாவு. அங்கே ஒரு பன்னிக்குட்டி இருக்குது, அதையும் முடிச்சிடுறேன். இதெல்லாம் ஓகே, நியூஸ் ஆகு, உன் ஃப்ரெண்டோட சேர்ந்து நியூஸ் ஆகு. ஓகே, என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேறு வழி இல்லை.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, இது நம்ம வீடு கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து இப்போதைக்கு அது சாய்ஸ் கிடையாது, உங்களோட சாய்ஸ் தான் எதிர்பார்க்குறேன். இந்த இடம் கரெக்டாக இருக்கா, நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணி இந்த இடத்துல சர்வே பண்ணலாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள் மக்களே. இந்த வீடியோட டார்கெட் ஜஸ்ட்டு 10 லைக் தான். பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு லைக் கொடுத்தா கூட அது அசன்ட் அடிக்கும். நமக்கு பெட் உருவாக்குறதுக்கு இந்த ஆடு ரொம்பவே முக்கியம். அதனால் எத்தனை ஆட்டை பார்க்குறோமோ அத்தனை ஆட்டை முடித்து நம்ம இந்த இடத்துல சர்வே பண்ணி ஆகணும். ஏன்னா நைட் ஆகிடுச்சுன்னா சாம்பி வந்துச்சு, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆட்டோட முடியை வச்சு தான் பெட் உருவாக்க முடியும். ஓகே, இடத்துல எங்கெல்லாம் ஆடு பார்க்குறோமோ அங்கெல்லாம் அந்த ஆட்டை பார்த்து பொண்ணையும் போட்டு போக வேண்டியதான். அப்படியே பக்கத்தில் இருக்க ஒயிட் கலரும் போட்டு தள்ளிட்டு பெட்டு உருவாக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பெட் இருந்தால் தான் நம்மளை சர்வே பண்ண முடியும். சீக்கிரம் இங்கே ஒரு பக்கம் மாடு இருக்குது. மாடு எனக்கு கேட்டால் நான் கொல்ல வேணாம், ஏன்னா இப்போதைக்கு அது இருக்கட்டும். நம்ம ஏரியாவில் வந்து இந்த இடத்துல இருந்தால் தான் நம்மளோட அடுத்தடுத்து பெட்டாக மாற்றி அதாவது அதை நம்ம வளர்க்க முடியும். ஃபார்மிங் உருவாக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து இந்த இடம் நான் செட் பண்ணல. இப்போதைக்கு உங்கள்கிட்ட ஒரு டெசிஷன் கொடுத்துருக்கேன். இந்த இடம் நமக்கு ஓகே கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகே, நைட்டாக போது நைட்டாக இருக்குல்லையும் நாங்கள் வேக வேகமாக மேலே முடிக்கணும். இன்னும் நமக்கு உள்ளே பத்தலை, அதனால் அந்த உள்ளே கரெக்ட் பண்ண வேண்டிய வர வெளியில். ஓகேவா, இப்போதைக்கு இருக்கட்டும். ஓகேவா, அங்கே ஒரு பம்ப்கின் இருக்குது. நம்ம வீட்டை கட்டும் போது அந்த பம்ப்கினை வச்சு ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுப்போம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே பம்ப்கின் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓமேகா நைட்டாக போகுது, சீக்கிரம் பெட் உருவாக்கடா, செத்து போயிடும்டா. ஐயோ சாமி வந்துருக்கூடாது. உருவாக்கு டேய். ஓனோ கை சீக்கிரம் உருவாக்கணும், இல்லைனா நம்ம சோழி முடிச்சிடும். ஐயோ படுற என்னடா டியூரிங் த நைட் டைம். இது நைட்டு தானடா டே, என்ன அறியாமல் இருக்குது. நைட்டு தானடா, தூங்குடா தூங்கித்துடா டே, சத்தியமாக தூங்குடா டே, தூங்குடா. சாயந்தரம் ஆயிடுச்சுடா, தூங்குடா. சாயந்தரம் நைட்டு இல்லையாடே டே, ஜாம்பியே வருது. சாயந்தரம் நைட்டு இல்லைன்னு ஏன்டா பச்சா போய் விழுவுறீங்க. தூங்குடா நாட் ஃபேரா டே. அப்பாடா தூங்குனான்டா டே சாமி. நாட் ஃபேரு நைட் ஆகலன்னு நான் பற்றியா அங்கே இருக்கான். ஓகே, எப்படி பகல் விடிஞ்சிருச்சு. ஒரு இனிய காலியாக இது இருக்கும் நம்புகிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிறதுக்கு பெல்லைக்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு பெட்டை போட்டு நைட் ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போதைக்கு இது போதும். மீண்டும் ஒரு நல்ல வீட்டில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை கைஸ். ஸோ பாய் ஃப்ரம் ராயல் கேமிங்.